அம்மா போர்ட்ஸ் எல்லாம் வேணாம்மா. போர்ட்ஸ் வர அளவுக்கு நான் போர்ட்ஸான ஆள் இல்ல. நீங்களே ஆளுக்கு மாத்தி மாத்தி நங்கு நங்குன்னு 4 கொட்டு கொட்டுங்க, நானே உங்க கூட வந்துடுறேன். அவ்ளோ ஈஸியா உன்னை கூட்டிட்டு போடுவா? உன்னை அடிச்சு தெரு தெருவா இழுத்து போவோம். உன்கிட்ட வட்டி வாங்கி கஷ்டப்பட்டவங்க எல்லாம் உன்னை பார்த்து காரி துப்புவாங்க. அத பார்த்து நீ அப்படியே துடிக்கணும். இப்பவே பாடியில அங்கங்க துடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. என்ன மன்னிச்சு விட்டுடுங்கம்மா. உன்னை மன்னிக்கவே முடியாதா? சும்மாவே விட்டுடுங்கம்மா. சும்மா விடுறதா? என்னடா அப்படியே பம்புற? ஒரு சிஐடி ஆபீசர மாட்டை கழுவ சொல்லுவ, சாணி அள்ள சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவியா? அதுவும் சொந்தக்காரன் துணி எல்லாம். இது பத்தாதுன்னு என்ன வேற உனக்கு தேய்ச்சி விடணுமா? எது என்ன தேய்க்க சொன்னாங்களா? உன்னை தேய்க்க சொல்ல சார், நம்ம தான் தேய்க்க சொல்றேன். இதுக்காகவே உன்னை 2 தடவை தூக்கில போட சொல்லுடா. ஐயோ அதையே சொல்லாதீங்க சார். இப்பவே எரும மாடெல்லாம் கண்ணுக்கு வந்து வந்து போகுது. ஏண்டா நீ எத்தனை பேருக்கு யமனா இருந்திருப்ப? எத்தனை பேர் வாழ்க்கையில விளையாடி இருப்ப? எத்தனை பேர்த்த வட்டி வாங்கி குடும்பப்படுத்திருப்ப? இனிமே அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன் சார். வட்டி தொழில விட்டுட்டு மாடு மேய்ச்சி பொழைச்சுக்கிறேன் சார். அது பத்தாதடா. அப்ப கண்ணுக்குட்டியும் கூட சேர்த்து மேய்க்கிறேன் சார். அது சொல்லடா கொண்ட மண்டை. இது வரைக்கும் நீ யாருக்கிட்டலாம் அநியாய வட்டி வாங்கினியோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். கொடுக்கணும். கொடுத்துறேன் சார், சத்தியமா கொடுக்குறேன். மேடம் கிட்ட இருந்து அதை ஸ்டார்ட் பண்றேன் சார். கொடு கொடு. மேடம் இந்தாங்க மேடம். தபரா சும்மா ஒரு ஆள் மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்தலாம் நினைக்காத. நீ யார் யாருக்கு திருப்பி கொடுக்கணுமோ ஒரு லிஸ்ட் எழுதி வைக்கணும். ஒரு வாரத்துல நாங்க திரும்பி வந்து இந்த ஊர்ல விசாரிப்போம். நீ ஒரு ஆளு கூட கொடுக்காம இருந்தீனா உன் உடம்புல கொண்ட மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. புரியுதா? கொடுத்துறேன் சார். இப்பவே போய் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் சார். போ போ போ. தப்பிச்சோண்டா சார். மேடம் போலாமா? லெட்ஸ் கோ. என்ன கமெண்ட் நின்னுட்டீங்க? பாடி. ஐயோ சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஏய் ஏண்டி அங்க நிக்கிற? வந்து தொலையேன். இந்த பக்கம் நிழலா இருக்குன்னு நிக்கிறேன். உங்களுக்கு கோவம் இருந்தா இன்னொரு தடவை நல்லா முறைச்சுக்கோங்க. என்னடி என்ன நக்கல் பண்றியா? இல்லங்க, திரும்பி திரும்பி முறைச்சுக்கிட்டே போறீங்க. முன்னாடி கார் பைக் ஏதாவது வந்து முட்டிக்கிட்டீங்கன்னா? காரு பைக்கா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஓடுற ட்ரெயின்லயே போய் முட்டிக்கலாம். நீ வீட்டுக்கு வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். எதுக்கு நீ பாடுற? எப்படியும் வீட்டுக்கு வந்தா அடிப்பீங்க. அப்ப ஆடணும்ல, அதான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திமிரு கூட குறைச்சல உனக்கு. நல்ல வாய் கிழி பேசு, ஆனா முட்டாள்தனமா ஏதாவது போய் செய். குடிக்காரன், சூதாடி, குடும்பக்காரன் இவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பொண்டாட்டியா அமையுது. எனக்கு வந்து வாச்சிருக்க பாரு. தினம் தேர இழுத்து தெருவில் விடுறது, நான் கஷ்டப்பட்டு அதை இழுத்து ஷெட்ல விடுறது, இதே பழப்பா போச்சு. இரு இரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். என்னங்க வீட்டுக்கு போனதும் அடிக்க மட்டும் தானே செய்வீங்க? பெட்டியை எடுத்து போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட மாட்டீங்களே? எதுக்கு? பொண்டாட்டியை வச்சு வாழ வைக்கலாம அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டா மாதவன் அப்படின்னு 4 பேர் என்ன காரி துப்பவா? அதெல்லாம் நான் நினைச்சாலும் செய்ய முடியாது. நான் தான் எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கேன். ஏண்டி கடன் வாங்கினீங்க, பக்கத்துல எங்கேயாவது வாங்க கூடாது? எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு? ஆமாங்க, எனக்கு கூட தாங்க இந்த கால் வலிக்குதுங்க. என்னங்க ஆட்டோல போலாமா? ஆட்டோல போற? அப்படியே ஆட்டோ? நீ கேட்டுக்கு நடந்தே வாடி. கடன் வாங்குறான், கடன். மா மா வாடா மாதவா. நீ சொன்னது கரெக்ட்டுமா. நான் உன்னை மாதவன் கரெக்டா தானடா சொல்லுவேன். இருக்கிற டென்ஷன் நீ வேற சாவடிக்காத, மண்டே பொழந்துரும் அப்படியே. சரிடா சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாதடா. அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டேன்,
நீ வா, நீ வந்து இப்படி உட்கார். வா வா உட்கார், உட்காருடா, உட்காருடா. இப்ப சொல்லுப்பா, உன் பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணி போனியே, அவ எங்க போனா? பெரிய தப்பு பண்ணிட்டமா. அவளை மிஸ் பண்ணிட்டு வேற ரூட்ல போயிட்டியா? அது இல்லம்மா, ஆ, உன் பேச்ச கேட்காம போயிட்டமா. அதான் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தாய் சொல்லை தட்டாதேன்னு. ஆ. ஆனா நீ சொன்னது எதையுமே கேட்காம நான் தப்பு பண்ணிட்டமா. சரி விடுடா, அதுக்காகலாம் இப்படி ஃபீல் பண்ணாதப்பா. பிள்ளைங்க தப்பு பண்றது எப்பவும் சகஜம்தான். அம்மாக்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி, நீ இப்ப போன விஷயம் என்னாச்சு? உன் பொண்டாட்டி என்ன வில்லங்கம் பண்ணிருக்கா? அவ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டாமா. என்னடா, ஏதாவது வடநாட்டு கொள்ள கூட்டத்துல போய் சேர்ந்துட்டாளா? சரிப்பா, அம்மா பேசல, நீயே சொல்லு. வீட்டு செலவுக்கு நான் கொடுத்த பணத்தை தாம் தூள் செலவு பண்ணிருக்கா. அதான் தெரியுமே. அத மேனேஜ் பண்றதுக்காக ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கிருக்கா. அவன் வட்டி மேல வட்டி போட்டு இவளை டார்ச்சர் பண்ணிருக்கான். பணம் கொடுக்க முடியாம தினம் அவன் வீட்டுக்கு போயிட்டு மொரவாசல் பண்ணிருக்கான். மொரவாசல். ஓஹோ, அதுக்குதான் தினம் ஜன்னல் வழியா கயிறு போட்டு இறங்கி போயிருக்காளா? ஆமாமா. எப்படி கிரிமினல் வேலை பண்ணிருக்கா? மாதவா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் உனக்கு செட்டே ஆக மாட்டாடா. இந்த குடும்பத்துக்கு பொருத்தமாவே இல்ல. பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன்டா. சச்சே, எதுக்கு பாக்கணும்? அந்த கவிதான்னு ஒருத்தி வந்தாளே, ஆஹா ஆஹா, என்ன பொறுப்பான பொண்ணு. அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப அவளை பிடிச்சிருக்குடா. பொம்பளையா நீ? பொம்பளையா நீ? அம்மாவா நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பெத்தாமாவா நீ? அரக்கி, ராட்சசி, பிசாசு. என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் தாயினா கோவில், சர்ச்சு, மசூதி எல்லாம் சொன்ன. இப்ப இப்படி திட்டுற? உன்ன சொல்ல பழமொழி சொன்னேன். டைவர்ஸ் பண்ணுமா, வேற கல்யாணம் பண்ணுமா? அதுவும் யார? அந்த கவிதாவ. அவ எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா உனக்கு? எனக்கு என்னமோ இவளுக்கு அவ பரவாயில்லன்னு தோணுது. ஏய், சாவசிரோட அச்சி மூஞ்சில கோயபிடுவேன் பாத்துக்கோ. டேய் டேய் டேய், இதெல்லாம் நல்லாவே இல்ல. என்னது? இந்த Dressக்கு இது நல்லா இல்ல. I will kill you mom if you talk like that. Good good, இது நல்லா இருக்கு. இனிமே இத பத்தி நீ பேசவே கூடாது. ஓகே, பேசல. அம்மா ப்ராமிஸ், பேசல. சத்தியமா பேச மாட்டேன். அம்மாக்கு கசம். போதுமா? சரிடா, இந்த கழுத கதை என்னாச்சு? மொரவாசல் அங்கேயே செய்யன்னு விட்டு வந்துட்டியா? இல்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டியா? எங்க? அங்க வெளிய. கௌசல்யா, கௌசல்யா, வா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்களோட அருமை என்னன்னு இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. குடும்பத்தை எப்படி நடத்த கூடாதுன்னு இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே கனவுல கூட தப்பு பண்ண மாட்டேன். புருஷன் சொல்றதே வேதம், மாமியார் சொல்றதே மாதம். வாக்குன்னு வாழ போறேங்க. அத்தை, நீங்க நடத்தின குடும்பத்தை நீங்களே எப்பவுமே நடத்துங்க அத்தை. எவ்வளவு லென்த்தியோ டயலாக் பேசிருக்கா. வன்மூர் வாங்காம ஒரே ஒரு இடத்துல தான் வளரனா. அத மன்னிச்சிட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டேன். என்னத்தை காட்டுறது? பதவியை குடுக்கறது புடுங்கிறது இவளுக்கு வேணா சகஜமா இருக்கலாம். பட் ஐ டோன்ட் லைக் இட். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. ஃபேமிலியை நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆமாடி, நான் பாப்பேன், அப்புறம் நான் கமிஷன் அடிப்பேன் நீ சொல்லுவ. உண்மையதானே சொன்னேன். என்னது? இல்ல, தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னேன். இனிமே நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் அத்தை. மரியாதையா நடந்துக்கிறேன் அத்தை. உங்களை ஓல்டு ஓல்டுன்னு கிண்டல் பண்ண, ஆனா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். போதும் போதுமா, போதும். இந்த ரெஸ்பெக்ட நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். போ, போய் எனக்கு என் பிள்ளைக்கும் காஃபி கொண்டு வா. அத்தை, சாப்பிட போற சமயத்துல காஃபி எதுக்கு? ஏன், சாப்பிட போறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்க கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஐயோ, அது வேற யாராவது சொல்லணுமா அத்தை? நானே சொல்றேன் அத்தை. அடியே, நான் சொல்றேன்ல, நீ போய் காஃபி கொண்டு வா. ஏன் அத்தை, நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் சொல்றத நீ கேளுடி.
அதே மாதிரி நான் சொல்றத நீங்களும் கேளுங்க அத்தை. ஏய் இப்பதானடி வந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேப்பேன்னு சொன்னேன். ஆமா, ஓல்ட் இஸ் ஆமா. கோல்டுன்னு சொன்னேன். ஐயோ அது சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு அத்தை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மாறிட்டேன். எப்படி மாறுவ? பேச்சு ஒவ்வொரு நிமிஷம் மாத்திட்டே இருப்பியா நீ? அத்தை, நான் எதுவும் மாத்தி பேசல. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அடியே, சாப்பிட சமயத்துல கை- காஃபி. கையை நீட்டி ஐயோ! பேசாத. ஆரம்பிச்சிங்களா? எந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு. அத்தை, அலலலலா. ஆ, இந்தாங்க காஃபி. ஆ, ஆ, ஆஹா. என்னத்த ஓடி போய் என்ன பாத்துட்டு வரீங்க? இல்ல மழை வருதான்னு பார்த்தேன். ஏன்? ஆ, நான் கேக்குறதுக்கு முன்னாடியே காஃபியை கொண்டு வந்து நீட்டுறியே அதான். நான் குடிக்கலன்னு போட்டேன். ஆ. சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஏண்டி நீ மட்டும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நான் சுகர் கம்ப்ளைண்ட் வந்து அவஸ்தைப்படணுமா? அத்தை, குட்டி சோத்து மேல மாடு முட்டின என்ன, பண்ணி முட்டின என்ன? என்னடி சொல்ற? ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு சுகர் வந்தா என்ன, பிபி வந்தா எனக்கு என்ன அத்தை? ஏய், ஏய், ஏய். எப்பவுமே நான் தான் எங்க ஹெல்த்தா இருக்கணும். து, அப்படியே இந்த காஃபி எடுத்து மூஞ்சில ஊத்தினேன்னு வச்சுக்கே அவ்வளவுதான். வீங்கி போன சைக்கிள் டியூப் மாதிரி எடுத்துக்கிட்டு பேச்சப்பாரு பேச்ச. படி உள்ள படி. வா. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. இவளை ஒரு நாள் நல்லா மந்திரிக்கணும், அப்பதான் உருப்பிடுவா. இவளை என்ன பேப்பர் இது? ஆ? ஆ? எங்களிடம் நல்ல தரமான சுவையான வெஜ் மற்றும் நான்வெஜ் பீட்சாக்கள் கிடைக்கும். ஃப்ரீ டோர் டெலிவரி. நீங்கள் ஆர்டர் செய்த நேரத்திலிருந்து 30 நிமிடங்களில் உங்கள் வீட்டில் பீட்சா டெலிவரி செய்யப்படும். 1 நிமிடம் தாமதமானாலும் நீங்கள் ஆர்டர் செய்த மொத்த பீட்சாவும் ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஐயோ, இது நல்லா இருக்கே. ஆ? 1 நிமிஷம் லேட் ஆனா பீட்சாவை ஃப்ரீயா தரானா? ஆர்டர் பண்ணிட வேண்டியதுதான். 9 3 4 8 3. அவ்வளவுதான். ஹலோ, பீட்சா கடைங்களா? வணக்கம் வணக்கம் சார். என் பேர் பண்டரி பாய். ஷார்ட்டா பண்டு பண்டுன்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்ற அட்ரஸ் முதல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 14 வேலன் நகர், மடிப்பாக்கம். இந்த அட்ரஸுக்கு சூப்பரா ஸ்பைசியா ஒரு நான்வெஜ் பீட்சா நல்ல சூடா கமகமகமன்னு உடனே அனுப்பி வைங்க பார்க்கலாம். இதான் என் ஃபோன் நம்பர். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் பீட்சா ஃப்ரீ தானே? அது மறந்துட போறீங்களோன்னு தான் ஞாபகப்படுத்தினேன். சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓ பண்டு, காலையிலேயே உனக்கு டிஃபன் ரெடி, அதுவும் ஃப்ரீயா. வெள்ளக்கார சாப்பிடுறது அனுபவி. அடியே, கேட் சாவி எங்கடி இருக்கு? அது பூட்ல தான் இருக்கு. பூட்டு எங்கடி இருக்கு? சாவில தான் இருக்கு, போய் பாருங்க. வச்சுக்கிறேன் உன்ன. ஐயோ, சாவியை காணுமே. 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ எப்படி பீட்சா குடுக்கற நானும் பாக்குறேன். ஐயோ, ஓடி உள்ள. ஐயோ, என்னத்த உங்களுக்கு நட்டுக்கிட்டு கலந்து போச்சா? பகல்லே கேட்ட பூட்டுறீங்க, வீட்டை சாத்துறீங்க, என்ன? ஐயோ, இருடி இரு. இத படி. இத பகல்ல வீட்டை சாத்துறோம், கேட்ட பூட்டணும் இல்லையாத்த? ஐயோ, போட்டனா அறிவு கிட்ட முண்டமே. அடியே, 1 நிமிஷம் லேட் ஆனாலும் பீட்சா ஃப்ரீன்னு போட்டிருக்கல?
ஆமாமா. இப்போ நான் ஒரு பீட்சா போன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். எப்படியாவது லேட் பண்ணி அத ஃப்ரீயா வாங்கி திம்போம். அதுக்கே அந்த கதவு போடுறீங்க? ஐயோ, வெயிட் பண்ணி நீ வேடிக்கை பாரு. ஹலோ மேடம் பண்ரி பாய். யா, நான் டெலிவரி பாய், பீஸா டெலிவரி பாய். ஓ சொல்லுப்பா. நான் கந்த நகர்ல இருக்கேன். வேலை நகருக்கு எப்படி மேடம் வரணும்? கந்தன் நகருக்கு எப்படி போனீங்களோ அதே மாதிரி வேலை நகருக்கு வரணும். அது தெரியும் மேடம். லெஃப்டா ரைட்டா? நீ எந்த வழியா வந்த? நான் பெருமாள் கோயில் வழியா வந்தேன். அப்படியா? நீ மறுபடியும் அந்த கோவில் வாசலுக்கே போ. எதுக்கு மேடம் நான் மறுபடியும் அவ்வளவு தூரம் போகணும்? எனக்கு அங்க இருந்தாப்பா அட்ரஸ் சொல்லவே தெரியும். நடுவுல இருந்து கேட்டேன்னா எனக்கு சுத்தமா தெரியாது. என்ன மேடம் ஒரே குழப்பமா இருக்கு. யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த அட்ரஸ் தெரியலன்னு சொல்றாங்க. நீ கோயில் கிட்ட போப்பா. நான் உனக்கு குழப்பம் இல்லாம ரூட் சொல்றேன். சரி மேடம், சரி மேடம். பாவம், யார் பெத்த பிள்ளையோ என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போகுது. அத்தை, பீட்சா ஓசில வாங்குறதுக்கு ஏன் இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், இதெல்லாம் வெறும் காசுக்காக இல்லடி. இதுல ஒரு த்ரில். நீ வெயிட் பண்ணி பாரு, உனக்கு வேணா பாதி பீட்சா தரேன். அவனேதான். சொல்லுப்பா, நீ அந்த கோவில் பக்கத்துல வந்துட்டியா? மேடம் நான் அங்கதான் மேடம் நிக்கிறேன். அங்க இருந்து கந்தன் நகருக்கு வழி தெரியும்ல? அதான் பாரு, இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்தியே, அங்க வந்துரு. அங்க இருந்து நேரா வந்தேன்னா செகண்ட் லெஃப்ட், தேர்ட் ரைட், மறுபடியும் ஒரு லெஃப்ட். அங்க இருந்து அப்படியே நேரா வந்தேன்னா 4வது வீடு. மேடம் இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல மேடம். எதுக்கு மேடம் என்ன கோயில் வரைக்கும் அலைய வச்சீங்க? ஏய், என்ன ரொம்ப டென்ஷனா பேசுற? எனக்கு பீட்சாலாம் ஒண்ணு தேவையில்லை, போனை வை போ. ஐயோ மேடம் அப்படி எல்லாம் சொல்லி வைங்க மேடம். ஓனர் எங்களை திட்டுவார் மேடம், ப்ளீஸ் மேடம். அப்ப என்ன எடுத்துட்டு வா. நியூஸ் பேப்பரை நாம காசு கொடுத்து வாங்குவோமா? இவங்க பிட் நோட்டீஸ உள்ள சொருகி ஓசிலேயே விளம்பரம் தேடிப்பாங்களாம். அப்புறம் ஏன் நான் ஓசிலேயே பீட்சா வாங்க கூடாது? தப்பாடி, தப்பா? கரெக்ட் கரெக்ட். பாதி பீட்சானோட ஈனு பல்ல இழுக்கிற மூஞ்சி முகரையும் பாரு. ஹலோ மேடம், நான் வேலை நகர் வந்துட்டேன் மேடம். ஏன் வந்த? அரை மணி நேரத்துல டெலிவரின்னு சொன்னேன். இப்பவே 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்சா எல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயோ மேடம் அப்படி எல்லாம் சொல்லி வைங்க மேடம். இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு மேடம். அதுக்குள்ள நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் மேடம். ஆமா, உங்க வீடு லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டுக்கு எதிர்த்த ரைட்ல. லெஃப்ட்டுக்கு எதிர்ல ரைட்டா? இந்த வந்துடுறேன் மேடம். ஐயோ, அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா. அம்மம் மேடம், அம்மம்மா ஏதேதோ. மேடம் பீஸா வந்திருக்கு மேடம். மேடம் கேட்ட திறங்க மேடம். மேடம் பீஸா. மேடம், மேடம் கதவை திறங்க மேடம். மேடம் சீக்கிரம் வாங்க. அவ வந்துட்டான். கேட்டுக்கிட்டு இருந்த மேடம் கத்துறான். ஏய், எனக்கும் கேக்குதுடி. மேடம் கேட்ட திறங்க மேடம். ப்ளீஸ் மேடம் கேட்ட திறங்க. வெயிட் பண்ணு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஏய், அதான் பாதி தரேன்னு சொன்னேன்ல, அலையாத. இவ்வளவு கத்தியும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஏறி குதிச்சிட வேண்டியதான். அப்பா எவ்வளவு பெரிய கேட்டப்பா. அம்மா மேடம், 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 மேடம். ஐயோ அத்தை, கதவு பூட்டி தானே இருக்கு, எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? ஐயோ, இவன் தட்டுல கதவு உடைஞ்சு விழுந்துருண்டி. அப்புறம் பீட்சாக்கு பணம் கொடுக்கணும். மேடம்
மேடம் அத்தை, நானும் புடிச்சுக்கிறேன். என்ன பண்ற? முட்டுக்குறேன். கதவை தரங்க மேடம். ஐயோ, கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அத்தை. கதவை தரங்க மேடம். கதவை தரங்க மேடம். ஐயோ, பாருங்க எவ்வளவு நேரமா முட்டுக்குறதே. ப்ளீஸ். டைம் பார் ஆயிடுச்சுடி. இப்ப கதவை திறக்கலாம். அப்பாடா. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க என்ன பண்ணோம்? கேட்ட பூட்டி வச்சிருக்கீங்க. என்னப்பா அது? வீட்டுக்கு கேட் வைக்கிறது ஒரு சேஃப்டிக்காக தானே. அப்புறம் அத பூட்டி வைக்காம பப்பரப்பேன்னு திறந்து வைப்பாங்க. எனக்கெல்லாம் மேடம் லேட் ஆகுது. 5 நிமிஷமா கத்திட்டு இருக்கு மேடம். தெரியுமே. 5 நிமிஷமா நீ கத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆமா, இப்ப என்னங்கற? சாரி மேடம். இந்தாங்க ப்ளீஸ். ஓ, thank you. என்கிட்ட மேடம் பணம் எதுக்கு? பீஸாவுக்கு. ஓ, பணம். இங்க பார். இதுல உன் கடைக்கு போன் பண்ண டயத்தையும் பாரு, நீ பீட்சா டெலிவரி பண்ண டயத்தையும் பாரு. 3 நிமிஷம் லேட்டு. 1 நிமிஷம் லேட் ஆனாலே பீட்சா ஃப்ரீன்னு சொல்லிருக்கீங்க. நீ 3 நிமிஷம் லேட்டு அப்படின்னா 3 பீட்சா நீ ஃப்ரீயா தரணும். என் வாழ்க்கையில விளையாடாதீங்க மேடம். என் வேலை போயிரும் மேடம்.